ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ டிராப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதற்கு நான் எடுத்திருக்க சாரீ பார்த்தோம் அப்படின்னா காட்டனில் பார்டர் வச்ச சாரீ எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டனில் பார்டர் வச்சது, பட்டுப்படவையாக இருந்தாலும் நல்ல பார்டர் வச்சது கொஞ்சம் காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ காட்டன் புடவை எடுத்திருக்கிறேன். நான் இடுப்பை சுற்றி 2 சுற்று சுற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம முந்தானி பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் 2 சுற்று சுற்றும் போது ஃபுல்லாக வந்து சுருக்கமே இல்லாமல் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா சுருக்கமே இல்லாமல் சைட்லேயும் நல்லா ஃபுல்லாக டக்கின் பண்ணிக்கணும். நல்லா க்ளீனாக எடுத்து விட டக்கின் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் முந்தானி பகுதி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சைடும் ஃபர்ஸ்ட்லேயும் இந்த லாஸ்ட்லேயும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பின் பண்ணும்போது. இப்போது நான் அலைன் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா கையை உள்ளே விட்டு கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு கீழே எவ்வளோ தூரம் வந்து நம்ம கீழே இறக்கி இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பின்னை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரெஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாரியை வந்து நல்லா கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணிவிட்டு நம்ம நெகத்தாலேயே வந்து நல்லா கீறி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் புடவை பார்டர் வச்ச புடவைக்கெலாம் சூப்பராக அப்படியே கச்சுன்னு நின்றுக்கும். களையவே களையாது. அந்த டே ஃபுல்லாக வந்து அப்படியே சிக்குன்னு அப்படியே நின்றுக்கும். அதனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் அயன் பண்ணி கட்டுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அயன் பண்ண டைம் இல்லை, சுருக்கமாக இருக்குது, அயன் பண்ணாத புடவை அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா டக்குன்னு அப்போ தான் டிசைட் பண்ணுவேன். டக்குன்னு எந்த புடவை எடுக்குமோ எடுத்து கட்டிக்குவேன். அப்போது இந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். புடவையை பார்த்தோம் அப்படின்னாவே தெரியும் நல்லா சுருக்கமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து சுங்கம் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ தெரியல, நான் சுங்கம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் மடிப்பு எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வந்துடும். அப்போ அசிங்கமாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு அதை ஃபுல்லாக ஒரே மடிப்பாக 2 மடிப்பாக வருது இல்லையா, அதை வந்து ஒரே மடிப்பாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்ல நெகத்தை வச்சு நல்லா அகைன் வந்து கீறிட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக டக்கின் பண்ணிக்கணும். டக்கின் பண்ணும்போது என்ன நம்ம மெயினாக பார்க்கணும், ஃபுல்லாக பொஃப்னு வரும். கொஞ்சம் காட்டன் புடவை இல்லையா, பொஃப்னு இல்லாமல் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம டக்கின் பண்ணணும். பேலன்ஸை வந்து இந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா அப்படியே பிடிச்சி சொருகிடுவோம். அப்போ சொருகும் போது வந்து காட்டன்லாம் புடவை கட்டும்போது புசுன்னு இருக்கும், கீழே தூக்கிக்கிட்டு இருக்கும், கீழே மடிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சுங்கம் எடுக்கிறோம் இல்லையா, மடிப்பு முந்தாணி மடிப்பு இந்த மாதிரி எடுக்கிறோம்னா அதே மாதிரி எடுத்து நல்லா டக்கின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கீழே வரைக்கும் சுருக்கமாக இருக்காது, ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து பிசுறு தட்டாமல் இருக்கும். நல்லா ஒரு கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த சைடு கையை விட்டு அங்கேயும் நான் நல்லா பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ட்ரிக் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நான் லாஸ்ட் வீடியோலாம் வந்து இந்த இடத்துல சாரிக்கு பின் பண்ணுவேன். அது இந்த சைடில் வருது இல்லையா, அதோட சேர்த்து பின் பண்ணுவேன். பட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே உள்ளே மட்டும் ப்ளவுஸோடு சேர்த்து பின் போட்டோம் அப்படின்னா விலகவே விலகாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சாரிக்கு ரொம்ப நச்சுன்னு இருக்கும். இப்போ ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா நச்சுன்னு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம மடிப்பு எடுத்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த மடிப்பு வந்து அப்படியே களையாமல் அப்படியே இருக்கும். பார்த்திங்களா, நம்ம நெகத்தை வச்சு கீறினாவே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பார்டர் வச்சா கொஞ்சம் காட்டன் சாரீ அப்படின்னா நம்மளை ரொம்ப வெயிட்டாக இல்லாமையும் காமிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.